வணக்கம். தமிழ் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க அதிபரிடங்களுக்கிடையே குரோதங்களை வளர்க்க முயற்சி செய்கின்றார்கள். வவுனியாவில் தொழிற்சாலையொன்றில் பாரிய தீ விபத்து. மன்னாரில் வாகன விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது உறுதி. இலங்கைக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவி. பாதாள குழுவினரின் ஆயுதங்களை கண்டறிய நடவடிக்கை. பொலிஸ்மா அதிபர். இந்திய மீனவர்கள் தாக்குதலில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழப்பு. 5 மாதங்களுக்கு பின்னர் நாட்டை வந்தடைந்த லாரன்ஸ் புதா மீனவர்கள். நாட்டுக்கு வரி தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இனி வரவர விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். அரசாங்க அதிபரும் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளரும் இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்க்க திட்டமிட்டு செயற்படுகிறார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெறும் நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்து நேற்றைய தினம் இடம்பெற்ற வீதி மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகங்களின் அதிகாரங்களை பறித்து அதனுடைய செயற்பாடுகளை முடக்கி கல்முனையில் உள்ள தமிழர்களின் உரிமையை முற்றாக பறித்தெடுக்கும் நோக்கத்தோடு இந்த நிலங்கள் அனைத்தையும் ஜீவீகரம் செய்யும் நோக்கத்தோடு நீண்ட காலமாக திட்டமிட்டு செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பறிக்கப்பட்ட பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் மீளவும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஒரு தனியான கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே கடந்த 92 நாட்களாக மக்கள் போராடி வருகின்றனர். எனினும் இனங்களுக்கிடையே நல்லுறவை பேண வேண்டிய அரசாங்க அதிபர் இதுநாள் வரை இது தொடர்பாக இந்த நடவடிக்கையினை எடுக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பித்த பின்னர் அரசாங்க அதிபர் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துக்கு பல தடவை வருகை தந்துள்ளார். அதேவேளை கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் இரு இனங்களுக்கும் இனக்குரோதங்களை ஏற்படுத்தும் விதமாக சட்டத்துக்கு முரணான அலுவலக விவகாரங்களில் தலையீட்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இதேவேளை நேற்றைய தினம் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு வீதி மறியலில் ஈடுபட்ட போதும் இனங்களுக்கிடையே முருகல் வந்துவிடுமோ என்ற எந்த கவலையும் இல்லாமல் அரசாங்க அதிபர் உள்ளார். இந்த நிலையில் அரசாங்க அதிபர் தனது அலுவலகத்துக்கு வந்து சந்திக்குமாறு தெரிவித்ததை அடுத்து இனமுறுகள் வரக்கூடாது என எந்த ஏற்பாட்டாளர்கள் மிகவும் பொறுப்புடன் செய்யப்பட்ட இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி அரசாங்க அதிபரின் காரியாலயத்துக்கு செல்வதாக முடிவெடுத்துள்ளனர். இதில் பொது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சும் பாராக இருப்பது என்பது கவலைக்குரிய விடயமாகும். மக்கள் தொடர்ந்து போராடுவதன் மூலம் மட்டும்தான் இந்த உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு மக்கள் முன்னெடுக்கும் இந்த போராட்டங்களுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பக்கபலமாக நிற்போம் என்று செல்வராஜா கயேந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தொழிற்சாலையுடன் இணைந்த களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன. வவுனியா மரக்காப்பளை பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையுடன் இணைந்து களஞ்சிய சாலையொன்றிலே இன்று திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது. வவுனியா மரக்காப்பளை பகுதியில் அமைந்துள்ள அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை, வீட்டுத்தள பாடங்களின் களஞ்சிய சாலை என்பவற்றை உள்ளடக்கிய தொழிற்சாலையிலே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பணிபுரிந்த 20 சாப்பாட்டுக்காக வெளியில் சென்ற நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தை அடுத்து வவுனியா நகர சபை தீயணைப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் மிராணுவத்தினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நேத்தாரை வீசி நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் தீ விபத்தில் தொழிற்சாலை முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் நாசமாகியுள்ளன. இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து ஈச்சங்குள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் முருங்கன் ரயில் கடவை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முருங்கன் ரயில் கடவை பகுதியில் பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நானாட்டான் சாலம்பன் நாகர் செட்டி கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்பீட கூட்டத்திலே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இதுவரை காலமும் கொள்கை ரீதியாக பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர் தரப்பில் நிறுத்துவது என்றும் இறந்த விடியம் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய மற்றும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காகவே தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த உயிர்ப்பீடு சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வன் அடைக்கலநாதன், ஜனனா கருணாகரன், APRLF சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தர் மற்றும் துளசி, புளோட் சார்பின் முன்னாள் விவசாய அமைச்சர் சிவனேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் எந்திரலிங்கம் மற்றும் ஸ்ரீகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு $150 மில்லியன் நிதி உதவியாக வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரம் மற்றும் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை நடவடிக்கை மூலம் அடையாளம் காணப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் 91% கைது செய்யப்பட்டது போல பாதாள உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களின் கண்டறியும் நடவடிக்கையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது போலீஸ் மா அதிபர் தேசபத் பெண்டகோன் இதனை வலியுறுத்தியுள்ளார். இதற்காக அரச புலனாய்வு பிரிவு, போலீஸ் விசேட பணியகம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்பவற்றை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொஸ்கொட தாரக மற்றும் ஹோனா கோவிலோ ரோஹா ஆகியோருடன் இருந்த துப்பாக்கிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் டுவாயில் உள்ள கரந்தனி சுதாவின் ஆயுத களஞ்சிய சாலையை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதி நடவடிக்கைக்காக பாதாள உலக செயற்பாட்டாளர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதாள உலக அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வெளிநாட்டு பாதாள உலகத்தினர் ஆயுதம் மீது சமூகத்தில் சுற்றித் திரிந்தாலும் இராணுவத்தின் நைபர்களை பயன்படுத்த எந்த நேரத்திலும் மேற்கொள்ள முடியும் என போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முப்படையினர் உதவியுடன் பாதாள உலகத்தை ஒழிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன்போது 10 இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய எலும்பைப்படி படகை பிடிக்க காங்கேசன்துறை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர். இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 10 பேரும் மீனவர்கள் வந்த படகும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் முகாமுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையை சேர்ந்த சிப்பாய் ஒருவர் படகில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என செய்தியை வெளியாகியுள்ள நிலையில் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறி அவர் விழுந்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரோடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தளை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தையாளத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சாத்தியம் காணப்படுகிறது. யாழில் அண்மை காலமாக சுகாதார சீர்கேடான உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார வைத்திய அதிகாரம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் தொடர்ச்சியாக உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிப்பணிக்கு உட்பட்ட 9 வெதுப்பகங்கள் இரவு திடீரென பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது கொக்குவில் பகுதியில் சுகாதார சீர்கேடாக இயங்கி 2 வெதுப்பகங்கள் அடையாளம் காணப்பட்டன எனவும் 2 வெதுப்பகங்களுக்கு எதிராக கொக்குவில் பொது சுகாதார பரிசோதகர் ப சஞ்சீவனால் நேற்று யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்குகளை விசாரித்த நீதிவான் ஏ ஆனந்தராஜா ஒரு பொது வெதுப்பகத்தினை சீல் வைத்து மூடுமாறு மற்ற வெதுப்பகத்தினை திருத்த வேலைகள் உடன் மேற்கொள்ளுமாறும் வழக்கினை எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார். எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் தரப்பில் ஊடகங்கள் நிலவுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அடுத்த 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்துக்குள் அமைச்சர் பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சியின் நிர்வாக கட்டமைப்பு வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பார்ட்லி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா, ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. எனினும் இவர்கள் அமைச்சரவைக்கு உள்ளடக்கப்படுவார்களா என்பதில் இன்னும் உறுதியான தகவல் இல்லை. பெரும்பாலும் இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பள நிலுவையினை வலியுறுத்தி எதிர்வரும் 26ஆம் தேதி அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் முன்னெடுக்கும் சுகேன விடுமுறை போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக சந்திப்பு இன்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் உதயரூபன் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அரசாங்கத்துடன் நமது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக நாடெங்கிலும் உள்ள அதிபர், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் சுகேன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம். அதிபர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பானது ஒற்றுமையாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதனை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை அரசாங்கம் முற்படுத்துவதாக அதனை முறியடிக்கும் வகையில் இலங்கை பூராகவும் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம். இனி வருவன இந்திய செய்திகள். தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கேரளா மாநிலம் கேரளம் என்று அழைக்கப்பட வேண்டும் என அம்மாநில முதல்வர் பிரியாணி விஜயன் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தமைய அதற்கு தீர்மானம் அம்மாநில சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மற்றும் கருவூலத்துறை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதால் ஒருமனதாக தீர்மானம் சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருந்தது. அப்போது தொழில்நுட்ப காரணத்துக்காக தடைப்பட்டதால் தற்போது மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். காசாவின் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகனங்களுக்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் காமஸ் அமைப்பின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரு நாள் இரவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஆம்புலன்ஸ் சிகிச்சை பிரிவின் இயக்குநர் ஒருவர், காமஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பாசி சுலைகா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த வாகனத்தின் பாதுகாவலரும் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரையில்
37,626 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 86,098 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் காமஸ் தலைமையிலான தாக்குதலால் இஸ்ரேலில் 1,139 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவின் காமஸ் அமைப்புடனான போரின் தற்போதைய கட்ட முடிவுக்கு வருவதாகவும் அடுத்து லெபனானில் கிஸ்புல்லா அமைப்புக்கு எதிர்கொள்வதற்காக இஸ்ரேல் தனது வடபகுதி எல்லைக்கு மேலும் படையினரை அனுப்ப உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி ராபாவில் தனது நடவடிக்கையை பூர்த்தி செய்யும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் உள்ளதாகவும் எனினும் அதன் அர்த்தம் காசா யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதல்ல எனவும் இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். எனினும் எதிர்காலத்தில் காசாவின் தற்போது நிலை கொண்டுள்ளதை விட குறைந்தளவு படையினரை தேவைப்படுவதாகவும் அங்கிருந்த படையினரை விலக்கு அவர்களை ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய வடபகுதி எல்லைக்குள் எங்கள் படையினரை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் எனினும் தற்பாதுகாப்பு மிக முக்கியமானது எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் FM பிரதான செய்தி அறிக்கையோடு.